ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கான சொல்யூஷன் தான் இது. சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் டேப்லெட் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் 30-35% டிஸ்கவுண்ட்டில் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன பிராண்ட் இன்ஜெக்ஷன் அண்ட் டேப்லெட்டாக இருந்தாலும் இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இவங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே அவைலபிளாக இருக்குது. எந்த பிளேஸில் இருந்தாலுமே இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்ககிட்ட கொரியர் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது. சாய் மெடிக்கல்ஸோட காண்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இவங்ககிட்ட இன்ஜெக்ஷன் அண்ட் டேப்லெட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து நிறைய பேர் நிறைய டவுட் வந்து கேட்குறீங்க. அந்த டவுட்டில் வந்து ஒரு சில கொஷின் மட்டும் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து சொல்லியிருந்தேன். ஃபெர்டிலிட்டி மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். அந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் வந்து நாங்கள் ஐவிஎஃப் டைமில் வந்து பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போது தான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கே போக போகிறீங்க. எனக்கு எக்கு க்ரோத் நல்லா வரணும், என்னோடய யூட்ரஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், என்னோடய யூட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா கரு வச்சா ஒட்டி நல்லா வளரணும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் என்னோடய கர்ப்பப்பை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக 2 வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சால் நான் இந்த வீடியோவை வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஐவிஎஃப் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து போகிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு ஆரம்பிப்பாங்க. எக் பிக்கப் பண்ணுவாங்க. எக் பிக்கப் பண்ணி முடிச்சதும் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ரியோஸை ஃபார்ம் ஆக வச்சுட்டு அந்த எம்ப்ரியோஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அப்புறமா 2 மந்த் கழித்து உங்களை வர சொல்லுவாங்க. இல்லைனா ஃப்ரெஷ் எம்ப்ரியோஸ் கூட உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. 2 மந்த் கழித்து வர வச்சுட்டு உங்களுக்கு வந்து அந்த எம்ப்ரியோஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்பிட்வீன் இவ்வளோ பெரிய கேப், இது வந்து ஒரு 3 மாத ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபெர்டிலிட்டி மசாஜ் வந்து ரெகுலராக பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக நீங்கள் வந்து இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜை வந்து ரெகுலராக பண்ணலாம். பட் பீரியட்ஸ் டைமில் மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு டே பீரியட்ஸ்லேருந்து 4 டேஸ் பீரியட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. 5th டேலேருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் வந்து நீங்கள் பண்ணலாம். எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நீங்கள் தூங்க போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்டு கால் 2யும் நல்லா மடக்கிக்கிட்டு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் எடுத்து உங்கள் தொப்புளில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அங்கேருந்து அடி வயிற்றுலேருந்து மேலே கிளாக் மோஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 2 கையும் வந்து வச்சு ரொம்ப அழுத்தியும் நம்ம மசாஜ் பண்ணக்கூடாது. அதுக்காக ரொம்ப லேசாகவும் வச்சு மசாஜ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வந்து நம்ம மீடியமாக வந்து அழுத்தி நல்லா நம்ம வந்து மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். கை விடாமல் மசாஜ் பண்ணணும். எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் கை விடாமல் மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணும்போது உங்களோட ஓவரீஸில் வந்து எக் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும், ரத்தம் ஓட்டம் நல்லாயிருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு டியூப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அது சரியாகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கர்ப்பப்பை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பிளட் சர்க்குலேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க, ஐயுஐ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதனால் எந்த வித பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் ஐயுஐ நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, ஐயுஐ பண்ணுற நாங்கள் இந்த ப்ரொசீஜர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ ஐயுஐயில் கூட வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து டாக்டர்ஸுங்க வந்து இன்டர்கோர்ஸில் வந்து இருக்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஒன்று நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். அது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து தாராளமாக இன்டர்கோர்ஸில் இருக்கலாம். அதனால் எந்த வித பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து வராது. இதை நெக்ஸ்ட்டு பீரியட் வரைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு யார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி, என்ன காரணம்னே தெரியல, ஆனால் எனக்கு வந்து பேபியே ஃபார்ம் ஆக மாட்டேங்குது சிஸ்டர் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் பண்ணலாம். இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ கூட வந்து பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். அந்த வீடியோவில் நான் எப்படி சொல்லியிருக்கனோ அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ போயிட்டுருக்கு சிஸ்டர். எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறாங்க. அதை எப்படி பண்ணுறது? அனஸ்தீஷியா கொடுத்து பண்ணிக்கலாமா, இல்லை அனஸ்தீஷியா இல்லாமல் பண்ணிக்கலாமா அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேபி எத்தனை பேபி வந்து வைக்கிறாங்க அதை நீங்கள் பார்க்கணும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அனஸ்தீஷியாவே தேவையில்லை. இது ஒன்றும் அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல் ப்ரொசீஜருமே கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெக்குலம் வந்து உங்கள் வஜைனல் வழியாக வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. அது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். அது எடுத்ததுக்கப்புறம் ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் இருக்குமே தவிர மற்றபடி பெயின் எல்லாம் எதுவுமே இருக்காது. அதனால் தாராளமாக நீங்கள் அனஸ்தீஷியா இல்லாமலே வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரை வந்து பண்ணிக்கலாம். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. ஏன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்போ அவ்வளோ பெயின் எல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்கள் டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னும் போது ரொம்ப பேனிக் ஆவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனஸ்தீஷியா கொடுத்து பண்ணுவாங்க. இல்லை நான் கொஞ்சம் ஓகே சிஸ்டர் எல்லாமே என்னால் பார்க்க முடியும், நான் பெயினை கண்ட்ரோல் பண்ணிப்பேன், அந்தளவுக்கு பெயின் இருக்காது, இது மோஸ்ட்லி பெயின் லைட்டாக இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் வந்து அனஸ்தீஷியாலாம் கொடுக்காமலே இந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பெயின்ஃபுல்லாகவே இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனஸ்தீஷியா முக்கால்வாசி நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. தேர்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப் டைமில் வந்து தண்ணி குடிக்க சொல்கிறாங்களே சிஸ்டர், அந்த தண்ணி எவ்வளோ தான் குடிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து உங்களை காலையில் வர சொல்லிவிடுவாங்க. ஒரு சில பிளட் டெஸ்ட்லாம் பண்ண சொல்லிவிட்டு அந்த பிளட் டெஸ்ட் எப்படி இருக்குது, ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபரே பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டில் கையில் வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்ததும் குடிக்கவே குடிக்காதீங்க. அவங்க உங்களை எப்போ கூப்பிடுவாங்க, எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நம்மளோட பிளாடர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பிளாடர் இருந்தாலே போதும். ஃபுல் பிளாடர் இருந்தால் உங்களால் அந்த பெயினை தாங்கிக்கவே முடியாது. அப்புறம் வாமிட்டிங் வரும். இதுவே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். அதனால் தண்ணி குடிக்க சொல்லிட்டாங்கன்ட்டு நிறைய தண்ணி கண்டிப்பாக குடிக்க போகாதீங்க. 1 லிட்டர் பாட்டில் கையில் வச்சுக்கோங்க. தண்ணி குடிக்க சொன்னாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிப்பாக வந்து நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 200 ml இல்லை 500 ml தண்ணி குடித்தாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து யூரின் வந்து வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் பிளாடர் ஃபில் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து இப்போ குடிச்சிட்டிங்க, ஒரு 500 ml குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிளாடர் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது. ஓகே உங்களுக்கு யூரின் சென்சேஷன் ஃபீல் இருக்குது, ஆஃப் பிளாடர் ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நிறைய அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் வாமிட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ப்ரொசீஜர் டைமில் நான் யூரின் பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனும் உங்களுக்கு வந்து ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு ஆஃப் பிளாடர் இருந்தாலே போதும். ஃபுல் பிளாடர் கம்ப்ளீட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. தண்ணி அளவாகவே குடிங்க, ஜாஸ்தி வந்து குடிக்காதீங்க. அவங்க நம்மளை எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. சில டைமில் வந்து 1 hour கழித்து கூப்பிடலாம், சில டைமில் 2 hour கழித்து கூட ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா 15 minutes 20 minutesலேயே கூப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் எப்போ கூப்பிடுவாங்கன்ற டைமையும் நீங்கள் வந்து கேட்டு வச்சுக்கோங்க. எந்த டைம் எனக்கு வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்கன்னு கேட்டு வச்சுக்கோங்க. ஸோ டைம் நிறையா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிங்க. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 minutesல உங்களுக்கு இப்போது எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 200 ml 300 ml 500 ml தண்ணி குடிங்க. அதுவே பார்த்திங்கன்னா ஆஃப் பிளாடரை வந்து ஃபில் பண்ணிடும். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஐவிஎஃப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அது வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு வந்து லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலமா வரும். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.